ஆம், நாங்கள் இப்பொழுது இந்த இஜ்திமாவினுடைய ஒரு முக்கியமான கட்டத்திற்குள் நுழைகிறோம். அதாவது நெருக்கடிமிக்க உலகம் நிறைவான உள்ளம் என்ற கருப்பொருளிலே உரையாற்றுவதற்காக இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் முன்னைய நாள் அமீரும் சென்டர் ஃபார் இஸ்லாமிக் தோட்ஸின் சேர்மனும் ஆகிய அன்பிற்குரிய ஆசான் உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين وبعد. எனக்கு முன்னால் இந்த இஜ்திமாவிலே கருப்பொருளின் முதல் பகுதியை இங்கு உரையாக தந்த மதிப்புக்குரிய சகோதரர் கலாநிதி ரவுஃப் ஜைன் அவர்களே, குளிர்கால இந்த இஜ்திமாவிலே கலந்து கொள்வதற்காக எஸ்எல்ஐசியின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய காலத்தை எங்களுடைய மனதிலே இருத்தி இந்த காலத்திலே நாங்கள் எவ்வாறு எங்களது மனநிலைகளை வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை தருவதற்காக இந்த இஜ்திமா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. இன்றைய உலகத்துக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அபரிமிதமான வளர்ச்சிகள், இன்னும் ஒன்று மனித சமூகத்தை அதல பாதாளத்துக்கு கொண்டு போகின்ற அவலங்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியில் மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்வியை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கருப்பொருளின் இரண்டாவது பகுதி நிறைவான உள்ளம், அதுதான் எனக்குரிய பகுதி. அந்த பகுதியில் பல விடயங்களை ஏற்கனவே உரையாளர் உங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எனது உரையை அவர் இலகுபடுத்திவிட்டு சென்றிருக்கிறார். நானும் அவரும் இந்த உரை பற்றி ஏற்கனவே கதைத்து கொண்ட, கலந்துரையாடி கொண்ட வகையிலே தான் இந்த உரைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு கலந்துரையாடிய அந்த ஒழுங்கின்படி உரையை நிகழ்த்தி சென்றதனால் எனக்கு இந்த உரையை நிகழ்த்துவது உண்மையில் ஒரு இலேசான விடயமாக மாறியிருக்கிறது. அதனால் நான் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நிறைவான உள்ளம் என்றுதான் எனக்குள்ள அந்த தலைப்பு. நிறைவான உள்ளத்துக்கு இரண்டு விசேட அம்சங்கள் இருக்க வேண்டும்.
அதில் ஒன்று என்னன்னா, ஒரு தூர நோக்கு. எப்போதும் தன்னுடைய காலடி பிரச்சனைகளுக்கு கவனம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மனிதனால் நிம்மதியாக வாழ முடியாது. காலடி பிரச்சனைகளை தீர்க்கிறது பிரச்சனை இல்லை, கவனத்தை அதில் குவிக்கிறது. அப்படி கவனத்தை குவிச்சா நிறைவான உள்ளத்தை நாங்கள் இழந்துருவோம். ஒரு ஸ்டிக்கை, ஒரு கம்பை ஒரு விரலில் நிப்பாட்டி வைக்கலாம். இங்கே ஒரு கம்பவுண்ட் இல்லை, ஒரு நீண்ட கம்பை ஒரு விரலிலே நிறுத்தலாம். எப்போ நிறுத்தலாம் தெரியுமா? நீங்கள் அந்த கம்போட உச்சியை பார்த்து கொண்டு இருக்கணும். அப்போ அது விரலை நீக்கும். விரல் நுனியை பார்த்தா கம்பு விழும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு விரல் நுனியிலே ஒரு கம்பு ஆடாமல் நிற்கிறதுக்கு கம்பு காரணமும் இல்லை, விரல் காரணமும் இல்லை, ரெண்டும் காரணம் இல்லை. பார்வை தான் காரணம், நோக்குத்தான் காரணம். கம்பு எவ்வளோ உயரமாகவும் இருக்கலாம், அதோட உச்சத்தை பார்த்து கொண்டிருந்தால் அந்த பார்வை இந்த கம்பை கண்ட்ரோல் பண்ணும். விரல் நுனியை பார்த்தா கம்பு விழும். பார்வை தான் அதை வச்சு கொண்டிருக்குது, பார்வை தான் விழுத்துது. ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் தந்த மாதிரி ஒரு தூர பார்வையை இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல. அந்த பார்வையை தான் இஸ்லாத்தால் மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். அந்த பார்வையை தான் நாங்கள் கொடுக்கணும் இன்னொருத்தருக்கும். ஆனால் துரதிஷ்டம், நாங்களே அதை ஒரு இழந்த சொத்தாக ஆக்கிக்கிறோம். எனவே எங்களுக்கு ஒரு விஷன், அது தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னா அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். விரையுங்கள். தொழுக முடிஞ்சா பள்ளிக்கு பாங்கு சொன்னால் தொழுகிறதுக்கு ஓடுங்க, தொழுது முடிஞ்சா வெளியில் ஓடுங்கன்னு சொன்னார். ஃபைதா குதியத்தி ஸலா ஃபந்தஷிரு. இன்தஷரன்னு சொல்கிறது பறந்து போகிறது. பறந்துண்டா இறக்கையால் அல்ல, உலகத்தில் எங்கும் செல்லுவது. ஆனால் இலக்க, அந்த தூர இலக்க நோக்கி போங்கன்னு சொல்கிற நேரம் சாரி ஓ என்றெல்லாம் சொல்கிறான். உலகத்தை தேடி போகிறதுக்கு இன்தஷிரு என்று சொன்ன அல்லாஹ், இன்தஷிருண்டா நகர்ந்து செல்லுங்கள். தூர இலக்க நோக்கி போகிறதுக்கு விரைந்து செல்லுங்கள் என்றெல்லாம் சொல்ல. அதை நோக்கி விரைகிற ஒரு பார்வை ஒன்று எங்கள்கிட்ட எப்போதும் இருக்கும். அதைத்தான் இன்றைய பாசையில் விஷன் என்று சொல்கிறான். எங்களுக்கு எல்லாம் செட் பண்ணின விஷன் ஒன்று ஆல்ரெடி இருக்குது. அந்த தூர பார்வையை இழந்தா இந்த கையில் இருக்கிற உலகம் தடமாறும் அல்லது விழும். விரல் நுனியில் இருக்கிற அந்த சாமான் நிற்காது. இது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. அது மாதிரி உள்ளம் நிறைவடைகிறதுக்கு இன்னொரு விஷயம் தேவை. உள்ளத்துக்கு நிறைவான உள்ளம் பண்ணே அந்த 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 வார்த்தையிலே நாங்கள் என்ன காண்றோம் தெரியுமா? நிறைஞ்சிரிக்கணும் சொல். நிறைஞ்சிரிக்கணும், குறைஞ்சிரிக்கப்படாது. மனுஷனுக்கு தன்னை உள்ளத்தை நிறைக்கணும் என்ற ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஏதாவது ஒன்றை போட்டு நிறைச்சிக்கின்றான். அவனுக்கு தெரியா இந்த நிறைக்கிறதுகள் எல்லாம் நிறைகிறது இல்லைன்னு சொல்லி.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உஹது மலை அளவு தங்கம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அவனுக்கு நிறையுமா? இல்லை. இன்னொரு உஹது மலை தேவைன்னு சொல்லி அவன் யோசிப்பான். அது நிறையிறதில்லை. இந்த உலகத்தால் உள்ளத்தை நிறைக்க நாங்கள் முயற்சித்தா ஃபெயில் ஆகும். உலகத்தால் உள்ளத்தை நிறைக்க முயற்சித்தா ஃபெயில் ஆகும். உலகத்தை உள்ளத்துக்கு கொண்டுறப்படாது. ஒருத்தர் பயான் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா மிச்சம் சிம்பிளாக ஒரு உதாரணம் மட்டும் சொன்னார். உலகம் கட்டாயம் வேணும். கப்பல் போகிறதுக்கு நீர் எப்படி அவசியமோ அது மாதிரி மனிதன் என்ற இந்த ஜீவன் வாழ்கிறதுக்கு உலகம் தேவை. கப்பலுக்கு எப்படி நீர் தேவையோ, ஆனால் அந்த நீர் கப்பலுக்கு உள்ளே வந்துடப்படாது. அது வெளியில் தான் இருக்கணும். உலகத்தை எப்போதும் வெளியில் வச்சுக்கொள்ளணும். அதான் உள்ளத்துக்கு கொண்டு வரப்படாது. நிறைக்க முயற்சிக்கப்படாது. நிறைக்க இயலாம். சரி, உள்ளம் தளம்பிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ எதால் உள்ளத்தை நிறைக்க இயலும்? அதான் முன்னாள் உரையிலும் நாங்கள் கேட்டோம். அல்லாஹ் கேட்குறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதே, நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலையா? அதால தான் உள்ளங்கள் அமைதி அடையும். அமைதி அடைகிறண்டா நிறைஞ்சதுண்டு தான் ஆடாம நிற்கும். நிறை குடம் தளம்பாதுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த சிந்தனைகளையும் வழிகாட்டல்களையும் தன் உள்ளத்தில் வச்சு ஈமான் கொண்டு தன் உள்ளத்தை நிறைக்க ஸ்டார்ட் பண்ணினா அந்த உள்ளம் நிறைவடையும். அதுக்கு நிறைய உதாரணங்களை சகோதரர் ரவுஃப் ஜைன் அவர்கள் சொன்னார். தொழுகையிலிருந்து திக்ரிலிருந்து எப்படி இப்போவும் தொழுகிறோம். நான் ஹோட்டலில் தங்கிக்கிறேன். பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் உண்டு. அதில் தான் நான் ஹைவேல தொழுகைக்காக செல்கிறேன். தொலை வந்த 2 பெரிய மனிதர்கள், பள்ளிக்குள்ளே வந்த 2 பெரிய மனிதர்கள், சாதாரண ஆட்கள் அல்ல. தோற்றத்தில் நல்ல வாட்டசாட்டமான பெரிய உடுப்பும் நல்ல பர்சனாலிட்டி. 2 பேர் மிம்பர்கிட்ட வந்து என்னமோ கதைச்சாங்க. ஒருத்தர் அங்கேருந்து அந்த ரேஹான் பழகிக்குது அதை தூக்கினார், மற்றவருக்கு அடிக்கிறது. சுமாரா ஒரு 7 நிமிஷம் அந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்தது. சரி, அல்லாட மஸ்ஜிதில் தொலை வந்த இடத்துல மிம்பர்கிட்ட மிஹ்ராபு கிட்ட நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த கத்தாருக்கு வந்ததுக்கு பிறகு சந்தித்த நிகழ்ச்சி. சரி, தொழுகைக்கு வந்திருக்கிறோம், திக்ருக்கு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட் அவ் இல்லா திக்ரு இல்லான்னு தொழுகை எல்லாம் சொல்கிறான். தொழுகைக்கு வாங்கன்றது திக்ருக்கு வாங்கன்னு சொல்கிறான். வந்த இடத்துல நிலைமை இப்படி. ஸோ என்ன அங்கே பிரச்சனைண்டா, அந்த தொழுகை வெளியில் இருக்குது. இந்த தொழுகைக்குரிய ஈமானும் சிந்தனையும் உள்ளத்தில் நிறைக்கப்படலை. எனவே தொலை வந்த இடத்துலையும் தடமாற்றமும் குழப்பமும் பிரச்சனையும் தான் மிஞ்சுது. சௌரலே, இன்றைக்கி நாங்கள் அழகாக சயின்டிஃபிக்காக இந்த தொழுகை நோன்பு திக்ரு இதுகள் எல்லாம் எங்களோட உள்ளங்களில் ஏற்படுத்துகிற அந்த தாக்கம், உடம்பில் ஃபிசிக்கலாக ஏற்படுத்துகிற தாக்கங்களை
உங்களுக்கு முன் வச்சார். ஆனால் அது எப்போ அந்த தாக்கம் வரும்? வெளி செயல்களால் செயல்கள் சம்பிரதாயங்களாக மாறுற போது அது வராது. உள்ளத்தை நிறைக்கிற சிந்தனைகளோடு எண்ணங்களோடு நீயத்தில்லாமல் அமளிக்குதா? இந்த நீயத்து ஸ்ட்ராங் ஆகிற போது தான் உள்ளம் பாரமாகும். அப்போ நிறைவான உள்ளம் என்றது இஸ்லாத்தின கடமைகளை வாழ்க்கையில் வெளியில் வச்சுக்கொள்றது அல்ல. முதலாவது அது பற்றிய தெளிவான கருத்துக்களை, சிந்தனைகளை, வழிகாட்டல்களை உள்ளத்தில் வைக்கணும். இப்போ உள்ளம் பாரமாகும். அதால தான் உள்ளங்கள் நிறைகிறது. நிறைவான உள்ளத்தை பணிவான உள்ளம்னு சொல்லலாம். ஏன் பணிவான உள்ளம்ண்டா, பணிவான உள்ளம்ன்றோன்னா எங்களுக்கு வேறு ஒரு யோசனை ஒன்றிக்குது. இப்படி நாளுக்கா மடிகிறதுன்னு சொல்லி தலையை குனிக்கிற அதல்ல. பணிந்த உள்ளம் என்றது ஒரு பாரமான உள்ளம் தான் பணியும், மற்றது மிதக்கும். எப்போ ஒரு உள்ளம் பணியும் தெரியுமா? அவன் உள்ளத்தில் அல்லா திக்ர், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், திக்ருக்கு இன்னொரு பேர் குர்ஆன். திக்ரால, அல்லாவுடைய திக்ரால உள்ளங்கள் அமைதி பெறும் என்று சொன்னால் அல்லாட திக்ர் தான் குர்ஆன். அந்த குர்ஆன் வழிகாட்டல் கொள்கைகள், சிந்தனைகள் ஒரு மனிதன் உள்ளங்களில் எந்த அளவு பதிய ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு அந்த உள்ளம் பாரமாகி பணியும். அந்த உள்ளம் ஒரு நாளும் இந்த உலகத்தில் தளம்பாது, தடமாறாது. சரி, அப்போ அது இந்த சொல்லப்பட்ட திக்ர், சலாத், இன்னும் அண்டை அயலவர்களோடு உள்ள உறவு என்று சொல்லி சகலவிதமான விஷயங்களையும் அந்த குர்ஆன் தான் எங்களுக்கு தருது. அது உள்ளத்தில் சுமக்காம உலகத்தில் செய்கிறது வெறும் சம்பிரதாயமாக போயிடும். எகிப்தில் வெள்ளையர்களுக்கு எதிராக அந்த மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நேரம் ஒரு அறிஞர் சொன்னார், வெள்ளையர்களை வெளியேற வச்சு இந்த நாட்டை இஸ்லாமாக்கணும், இந்த நாட்டை இஸ்லாம் ஆளணும்னு சொல்லி மக்கள் போராடின நேரம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வெள்ளையர்களை முதலாவது உங்களோட உள்ளங்கள்லேருந்து வெளியேற்றுங்க. அவர் வெளியில் பேத்துருவார். இஸ்லாமிய ஆட்சியை முதலாவது உங்களோட உள்ளங்களில் நிறுவுங்க, அது உங்களோட மண்ணில் ஸ்தாபிக்கப்படும் சொல்லி. உள்ளங்களில் வெள்ளையர்களையும் அவங்களோட கலாச்சாரங்களையும் அவங்களோட பழக்க வழக்கங்களையும் போற்றி வச்சு கொண்டு வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னால் அது சுதந்திரம் அல்ல. அது சுதந்திரம் அல்ல. வெள்ளையனை வச்சு கொண்டு அடிமைப்பட்ட வாழ்க்கையை வெள்ளையன் இல்லாமல் அவனுக்கு அடிமைப்படுற வாழ்க்கையாக மாத்திர முயற்சியை தவிர அதில் வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாது. எனவே உள்ளம் தான் ஃபர்ஸ்ட். உள்ளத்துக்கு எடுத்து தான் ஒன்று வெளியில் செய்யும். இப்போ உள்ளத்துக்கு எடுக்கிற நேரம். இப்போ இன்றைக்கு விஷயம் என்னண்டா, உள்ளத்தில் படாமல் விஷயங்களை மேலோட்டமாக வெளியால் அப்படி தடாவிட்டு தொட்டுட்டு போகிற ஒரு போக்கு தான். உள்ளத்தில் டொலரும் ரியாலும் அதுவும் இதுவும் எல்லாம் நிறைஞ்சிக்குது. அது கணக்கு பார்த்து கணக்கு பாருங்க, சேருங்க, செலவழிங்க, எல்லாம் செய்யுங்க. அது வேற விஷயம். உள்ளத்துக்கு அதை கொண்டு வரணும். இதுகள் தான் உள்ளத்துக்கு வரணும். அப்போ இந்த தூர நோக்கும் பாரமான உள்ளமும் சேர்ந்தா அந்த உள்ளம் பணிஞ்சிரிக்கும், தாழ்ந்திரிக்கும். இந்த உள்ளம் தடமாறாது, தளம்பாது, அசையாது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை
எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. பணிந்தால் உயர்வு உண்டு என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. மா தவாத அலில்லாஹி அஹதுன் இல்லா ரஃபா. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் பணிந்தா அல்லாஹ் அவனை உயர்த்தியே தீர்வான். இது ஒரு செய்தி. ஹகீகுன் அலா அல்லாஹ் யர்தஃபி ஷைஅன் மினல் அர்த் இல்லா வதஅஹு. இந்த பூமியிலிருந்து மேலே போகிற ஒவ்வொன்றையும் கீழே கொண்டு வைக்கிறது அல்லாஹ்வுக்கு கடமையாகிறது என்று அந்த மத்த பக்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார். மேலே போக நினைச்சா அல்லாஹ் உங்களையும் கீழே கொண்டு வருவான். நீங்கள் கீழே நிற்க முயற்சித்தால் அதான் அந்த பணிவு பாரம். இஸ்லாத்தை சுமந்த ஒரு மனிதண்ட நடையில் ஒரு கணம் இருக்கும் தெரியுமா? பார்வையில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும், பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பணிவுன்றது. அந்த அந்த ஸ்டைலுக்கு வந்துட்டா எங்களோட உடம்பு, ஏற்கனவே சகோதரர் அவர்கள் சொன்னது மாதிரி, எங்களோட உடம்போட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது, அது சரியாக மிக ஒழுங்காக இயங்க ஆரம்பிக்கும். நோய்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து மனிதன் உலகத்திலேயும் சந்தோஷமாக வாழ. இந்த இந்த தத்துவத்தை நாங்கள் சரியாக விளங்கணும். சரியாக விளங்கப்படுத்துறதுக்குரிய நேரம் அல்ல இது. ஆனால் ஒரு எவையான தாரம் இதை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. நெருக்கடிகள் எங்களே சூழ்ந்து எப்போதும் இருக்கத்தான் செய்யும். அது சர்வதேசத்திலேயும் இருக்கும், எங்கட தேசத்திலேயும் இருக்கும், எங்கட அயலாவர்களுக்கு மத்தியிலேயும் அங்கிருந்தும் வரும், எங்கட வீட்டுக்குள்ள இருந்தும் நெருக்கடிகள் வரும். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். அதான் யதார்த்தம். மனிதர்களை ஒரு சோதனை மிக்க நெருக்கடி மிக்க ஒரு உலகத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நெருக்கடிகளிலிருந்து தப்பேலுமா? நெருக்கடிகள் வித்தியாசமான உருவங்களில் வடிவங்களில் காலத்துக்கு காலம் வந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்தில் வந்திருக்கிற நெருக்கடிகளை எல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி நாங்கள் பார்த்தோம். எப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இன்றைய உலகம் சிக்கி தவிக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நெருக்கடி பற்றிய ஒரு யதார்த்தம் இருக்கிறது, அதை புரிஞ்சு கொள்ளணும். அது என்னது? நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறணும் என்று ஒருத்தர் நினைச்சா அதுவும் நெருக்கடிக்குள்ள அவரை கொண்டு போய் சிக்க வைக்கும். அல்லாஹ் தஆலா மலக்குகளை மாதிரி மனிதர்களை படைக்கல. வலவ் ஷா ரப்புக லஜஅல நாஸ உம்மத்தன் வாஹிதா வலா யஸாலுன முக்தலிஃபீன். அல்லாஹ் நபியை உம்மத் ரச்ச நல்லா நாடி இருந்தா மலக்குகள் மாதிரி இந்த மனித சமூகத்தை ஒரே உம்மத்தை அல்லாஹ் படைச்சிருப்பான். ஆனால் அல்லாஹ் அப்படி படைக்கல, வேறுபடுறவங்களா தான் நல்லா படைச்சிக்கிறான். எனவே இந்த வேறுபாடுன்றது நெருக்கடியை கொண்டு வரும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நெருக்கடி வரலையா? ஏன் வருது? ரெண்டு பேரும் ஒரே பண்புல இயல்புல இருந்தால் வராது. ரெண்டும் ரெண்டு துருவங்கள், வித்தியாசமான ரெண்டு துருவ இயல்புகளை கொண்ட ரெண்டு படைப்புகள் தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அந்த முரண்பாடுகள் நெருக்கடிகளை கொண்டு தான் செய்யும். எங்களோட சொந்த பிள்ளை இணைந்தாலும் அவங்க வேற, நாங்கள் வேறு, அவங்களோட உள்ளம் வேறு, அவங்களோட இயல்பு வேறு, சுபாவம் வேறு, எல்லாம் வேறு, நாங்கள் வேறு. அவங்களாம் நெருக்கடி வரத்தான் செய்யும். அயலவர்களோடு வரும், அயல் நாட்டோடு வரும். உலகம் இப்படித்தான் இருக்கும். உலகம் இப்படித்தான் இருக்கும். அதில் ஒரு அணியை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த முரண்படுற நேரம் அந்த அணியில் இருக்கிறவங்க மிக நல்ல அழகாக பேசுவாங்க.
தங்களோட உள்ளத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கிறதாக அவங்க சத்தியம் செஞ்சு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு. ஆனால் இந்த மனித சமூகத்தின் பயங்கரமான எதிரிகள் அவங்க தான். இன்றைக்கு உலகத்தில் அமைதியை பேசுகிறவங்க யார் தெரியுமா? இந்த அவ்வளவு நெருக்கடிகளையும் உருவாக்கினவங்க. அவங்க அமைதியை பேசுகிற மாதிரி நாங்களும் பேச மாட்டோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதே போல் அப்படி பேசிட்டு திரும்பி இந்த உலகத்துக்கு போனால் வைதா தவல்லா சஆஃபில் அர்தில் யூஃப்ஸித ஃபிஹா வயுஹ்லிகல் ஹர்த வன்னஸ். பூமியில் அவங்க பேசிட்டு திரும்பி நான் செய்கிற வேலை என்ன தெரியுமா? அழிவு தான், நாசகார வேலைகள் தான் செய்வாங்க. அல்லாஹ் அந்த நாசகார வேலைகளை ஒரு நாளும் விரும்புறது இல்லை. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது இந்த உலகத்தில் அவங்களுக்கு இத்தகில்லா அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொன்னால் பாவத்தை வச்சு பெருமை அடிப்பாங்க. அதை சாதனையாக அவர்கள் இந்த உலகத்திலே பேசுவார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வை பயப்படுறதுக்கான வழிவகைகளையும் இந்த உலகத்தில் மிச்சம் கீழ்த்தரமானது, அநாகரிகமானது, அவுடேட்டட், எக்ஸ்பயர்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவங்க தான் நாகரிகமானவர்கள். இப்படி ஒரு அணி உலகத்தில் இருக்கும். அப்போ எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும்? அதே தொடர் வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு அணியை பற்றி சொல்கிறான். வமின நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லா. மனிதர்கள் முந்தினதையும் வமின நாசின்னு தான் நல்லா துவங்கிக்கிறான் இந்த வசன தொடரில். மனிதர்கள் ஒரு கூட்டம் அப்படி, இன்னொரு கூட்டம் தங்களையே வித்து இருக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக. மித்தத்துக்கு போகிறோம், எங்களுக்கு நாங்கள் சொந்தம் இல்லை தான். எனவே நாங்கள் நேர்ந்து விட்டு ஆக்க எதுக்கு? அல்லாஹ்வோட மிஷனை இந்த உலகத்தில் முன்னெடுக்கிறது. அது இன்னொரு அணி. இப்போ உலகத்தில் பிரச்சனை வராதா? நெருக்கடி வராதா? வரும். என்றைக்கு இது முடியும்? முடியாது. இன்றைய இந்த உலக முடிவு நாளோடு தான் இந்த பிரச்சனை முடியும். எனவே உலகம் இப்படித்தான். இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது தான் எங்களுக்குள்ள வேலை. இது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றானேண்டா, மனிதர்கள் மீதான அல்லாஹ்வுடைய கருணை எது? வமினன்னாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லா என்ற வசனம் எப்படி முடியுது தெரியுமா? வல்லாஹு ரഊஃபுன் பில் இபாத். அல்லாஹ் தனது அடியார்கள் விஷயத்திலே கருணை உள்ளவனாக இருக்கிறான். என்ன இந்த வசனத்துக்கு? ரெண்டு அணியை பற்றி சொல்லி மலக்குகள் மாதிரி ஒரு சமூகம் அல்ல, நாங்கள் முரண்பட்ட ரெண்டு துருவங்களாகத்தான் மனித சமூகம் இந்த உலகத்தில் எப்போ வாழும். அதில் ரெண்டாவது அணி தங்களை அல்லாஹ்வுக்காக நேர்ந்தவர்கள், விற்றவர்கள், கொடுத்தவர்கள். அப்படி கொடுத்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வல்லாஹு ரഊஃபுன் பில் இபாத். அடியார்கள் விஷயத்தில் அல்லாஹ் மிகுந்த கருணை உள்ளவன். என்ன இன்னைக்கு அந்த கருணைக்கு பொருள்? இந்த ரெண்டாவது அணியை உலகத்தில் வச்சுக்கிறது மனித சமூகத்துக்கு ஒரு அருள். ரெண்டாவது அணி யார்? அந்த அணியாக நானும் நீங்கள் இருக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். சகோதரர்களே, அவங்க தான் இந்த தூர நோக்கையும் பாரமான உள்ளத்தையும் சுமந்தவர்கள். அவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் உலகத்தோடு நிற்பாங்க, அவங்க வாழுவாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க, குடும்பம் நடத்துவாங்க. எஸ், ஆனால் அவர்களுக்கு ஒரு லட்சியம் ஒன்று இருக்கிறது. அவங்க இந்த உலகத்தில் நடக்கிற இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் பணம் காட்டு, நரி சலசலப்புக்கு அஞ்சாதன்னு சொல்லுவாங்களே, இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சி ஓடி ஒழிக்கின்ற ஒரு கூட்டம் அல்ல அது. அந்த கூட்டம் உலகத்தில் இருக்கிறது
மனித சமூகத்தின் மீது அல்லாஹ் கொண்ட அருள். அருள். இப்போ நாங்கள் இந்த உலகத்துக்கு அருளாக இருந்தால் எப்படிக்கும்? நாங்கள் இந்த உலகத்துக்கு அருளா ரஹமத்துல் ஆலமீன் சொல்லி தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சார். இந்த உலகமே இருண்டு போயிருந்த ஒரு காலத்தில் முதலாவது முஸ்லிமாக அல்லாஹ் அனுப்பினதான் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது முஸ்லீம் ஒரு ஆளை புதுசாக தானே சேர்க்கணும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை முஸ்லீம் இருக்கிறா? ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு வர நேரம் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் அவங்க தான். இன்னொரு ரெண்டாவது முஸ்லீமை புறக்கி சேர்த்து தான் எடுக்கணும். அந்த நிலையில் இந்த உலகத்துக்கு வந்த ஒருவர் இந்த உலகத்துக்கு அருளாக எப்படி இருக்கலும்? எப்படி இருக்கலும்? இருந்தார். இருந்தார். எப்படி இருந்தார்? அவர் உருவாக்கின சமூகம் இந்த உலகத்துக்கு அருளாக இருந்தது. எப்படி இருந்தது? அந்த சமூகத்துக்கிட்டையும் அந்த சமூகத்தை வழிநடத்தின உத்தம நபிகிட்டையும் இருந்த அந்த ரெண்டு விஷயங்கள். அவங்க எப்போதும் இந்த உலகத்தை இலக்காக கொள்ளலை, தூர நோக்கொண்டத்தான் அவங்க கொண்டு வந்தாங்க. உலகத்திலையும் அவங்களுக்கு ஒரு தூர நோக்கு இருந்தது. உலகத்திலையும் ஒரு தூர நோக்கு இருந்தது. மறுமையில் தான் சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய திருப்தி. உலகத்தில் என்ன? உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க தன்னை தூர நோக்க. ஒரு முறை சொன்னாங்க, ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஹப்பாப், அல்லாஹ்வின் மீது சத்தியமா ஒரு காலம் வரும், சன்ஆவிலிருந்து ஹத்ரமௌத் வரைக்கும் ஒரு மனிதன், இன்னொரு ரிவாயத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக போவாள். அவளோட உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் தவிர வேறு அச்சம் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய விஷன். எங்க ஹத்ரமௌத், எங்க சன்ஆ? ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க? மக்கால இருக்கிறாங்க. யமன் தலைநகர் சன்ஆ, துறைமுக நகர் ஹத்ரமௌத். இப்போவும் அதே பேர். அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அந்த தேசத்தையும் அந்த தேசத்தின நகரங்களையும் அவங்க சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்க? அந்த சன்ஆ ஹத்ரமௌத்துக்கு இடைப்பட்ட அந்த பிரதேசம்தான் கொள்ளைகளுக்கு, பகற்கொள்ளைகளுக்கு எல்லாம் பிரசித்தம் வாய்ந்த ஒரு இடம். அது அந்த இடத்த அந்த காலத்தில் சும்மா சொன்னாலே பயப்படுவான். அவ்வளவு கிரிட்டிக்கலான சர்ச்சைக்குரிய ஒரு பிரதேசத்தை மென்ஷன் பண்ணி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது அமைதி பிரதேசமாக மாறும். எந்த அளவுக்கு அமைதி பிரதேசம்டா, ஒரு கரவான், ஒரு கூட்டம் அந்த இடைப்பட்ட அந்த பிரதேசத்தில் பயணம் செஞ்சாலே சில நேரம் உயிருடைமைகளோடு அவங்க வந்து சேர மாட்டாங்க, கரை சேர மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண் தன்னந்தனியாக அந்த பிரதேசத்தால் இரவு பகலாக போய் கொண்டிருப்பாள். அவளுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் தவிர வேறு அச்சம் இருக்காது. உலகத்திலேயும் உள்ளத்திலேயும் நிறைவையும் அமைதியையும் கொடுப்பது எங்களோட லட்சியம் என்று சொன்னாங்க. அதுதான் அவங்க இந்த உலகத்துக்கு அருளாக வாழ்ந்ததுக்கு அடையாளம் இல்லையா? அதுதான் இங்கேயும் சொல்றான். நல்லா மனிதர்கள் மீதான அல்லாஹ்வுடைய கருணை என்ன தெரியுமா? தங்களை அல்லாஹ்வுக்கென்று அர்ப்பணித்த ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கணும். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களுக்கு மத்தியிலே, இது முழு சமூகத்தையும் குறிக்கிற வசனம் என்றும் ஒரு விளக்கம் இருக்கிறது. உங்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சாரார் இருக்கணும், அவங்களுக்கு வேலையே நன்மையின் பக்கம் அழைக்கிறது, உலகத்தில் நன்மையில் வாழ வைக்கிறது, தீமையில் இல்லாமல் ஆக்குறது, இந்த நெருக்கடிகளிலிருந்து மனித சமூகத்தை விடுவிக்கிறது. அந்த விடுதலைக்காக போராடுறது, இது எங்களோட உள்ளங்களை நிறைவடைய செய்கிற ஒரு வேலை. இந்த வேலையை நாங்கள் விளங்கி கொள்கிற போது இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தா வெற்றி வரும் என்று நீங்கள்
யோசிக்கப்படும். ஏனென்றா இந்த 2 அணிகள் உலகத்தில் இருக்கிற காலமெல்லாம் ஒன்று வெல்லும் ஒன்று தோக்கும். இன்றைக்கு யார் வேண்டி இருக்கிறது? யார் தோல்வியின் விளிம்புக்கு வந்திருக்கிறான்? நாங்கள் தான் தோல்வியின் விளிம்புக்கு வந்திருக்கிறோம். உலகத்தில் எல்லாம் செய்து எங்களையே மீறி நீங்கள் எதுவும் செய்ய இயலாதுன்னு சொல்லி தலை நிமிர்ந்து நிற்கிற சமூகம் இன்றைக்கு உலகத்தில் நாகரிக உலகமண்டு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறோம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களே, பயங்கரமான நெருக்கடி ஒன்றுக்குள்ளே இந்த உலகத்தை கொண்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்றைய உலகத்தில் கடிவாளத்தை கையில் வச்சுக்கிறோம். நாங்கள் திருப்பலாம். சரி, நாங்கள் வேணுமெண்டா என்ன செய்யணும் தெரியுமா? டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறவங்க அவங்க ஓட்டுற திசையில் தான் நாங்கள் போகணும் என்ற நிர்பந்தம் இன்றைக்கு இருக்குது. எங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் செய்யுது. என்ன சாய்ஸ் தெரியுமா? போகிற வாகனத்துக்குள்ளே நாங்கள் விரும்புகிற திசைக்கு சீட்டை திருப்பி போட்டுக்கொள்கிறேன். சரி, அப்படி ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த லட்சியத்தை விட மாட்டோம். இந்த பணியிலிருந்து ஓய மாட்டோம். இந்த குர்ஆன் ஆசைகள், குர்ஆன் விதைத்த ஆசைகளை துறக்க மாட்டோம். சுமப்போம். அதான் எங்களை ஸ்திரப்படுத்தும். அதான் எங்களுக்கு நிம்மதியை தரும், அமைதியை தரும். وَإِن تُكَذِّبُوا فَقَدْ كَذَّبَ أُمَمٌ مِّن قَبْلِكُمْ. அல்லாஹ் சொல்றான், வரலாறு மீண்டு கொண்டே. இன்றைக்கு உங்களையே பொய்ப்படுத்துகிறாங்களா? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களே ஒரு சமூகம் எதிர்த்து நிற்குதா? பரம்பரையாக வந்த நபிமார்களை இன்னொரு சமூகம் எதிர்த்து தான் நின்றிருக்கு. அதுதான் ஹிஸ்டரி. அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். வமா அலர் ரசூல் இல்லல் பலாகுல் முபீன். ரசூல் என்ன செய்வார்? எது நடந்தாலும் தான் கொணர்ந்த தூதை எத்தி வச்சு கொண்டே இருப்பார். அதிலிருந்து பின்வாங்க மாட்டாரா? வெற்றி அல்லாஹ் தீர்மானிக்கட்டும், தோல்வி யாருக்கும் வரட்டும். அது எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் இதில் உறுதியாயிருப்போம், ஓய மாட்டோம். இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரணும். அப்போ தான் நிறைவான உள்ளத்துக்கு நாங்கள் வரையணும். அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறவங்களை பற்றி சொல்கிற நேரம், வக்கால் அல்லதீன லா யஅலமூன லௌலா யுகல்லிமுன அல்லாஹு அவ் தஅதீன ஆயா. அல்லாஹ் எங்களோட பேச வேணாமா? அல்லான்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் சொல்லுங்களே அல்லாஹ் எங்களோட பேச சொல்லி. இப்படி அடாத்தா பேசுகிறவங்க, அல்லது அல்லாஹ்க்கு ஒரு ஆயத்தை அற்புதத்தை இறக்கி வைக்க சொல்லுங்க. அல்லாஹ் எப்படி ரிப்ளை பண்ணுறான் தெரியுமா? கதாலிக காலல்லதீன மின் கப்லிஹிம் மிஸ்ல கௌலி. இதே வார்த்தையில் தான் முந்தின சமூகமும் நபிமார்களுக்கு ரிப்ளை பண்ணிச்சுது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நபியே அற்புதத்தை இறக்கி அவங்களுக்கு காட்ட போகிறீங்களா? தேவையில்லை, சும்மா. இதுதான் வரலாறு. தஷாபஹத் குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்க பேசிக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கருத்து சொல்கிற மாதிரி அன்றைக்கு வாழ்ந்தவங்களும் இன்றைக்கு வாழ்ந்தவங்களும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் வரலாறு. கது பையன்னல் ஆயாத்தில் லிகௌமின் யூக்கினூன். நாங்கள் ஆயத்துக்களை விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், உண்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். யக்கீனோட ஈமான் கொள்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்க இதுக்கு வந்து சேர்றதுக்கு இந்த பணியை நாங்கள் செஞ்சு கொண்டே இருப்போம். அல்லாஹ் சொல்கிறேன், நானும் உங்களோட இருக்கிறேன். கது பையன்னா அல்லாஹ் சொல்கிறேன், நாங்கள் விளங்கப்படுத்திக்கிட்டே இருப்போம். நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன் அல்லாஹ் சொல்கிறேன்டா. ஏன் அல்லாஹ் வந்தால் விளங்கப்படுத்துவான்? இல்லை, அல்லாட ஒரு அணி ஒன்று இந்த பூமியில் எரிக்கணும் அல்லாட ஆயத்துக்களை விளங்கப்படுத்துறதுக்கு. அவங்க ஓயப்படா, அவங்க
முந்தின உரையில் கேட்டோம், கூனு ரப்பானியீன, நீங்கள் ரப்ப சார்ந்தவர்களாக இருங்கள். எதன் மூலம்? பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குந்தும் ததுருசூன். அற்புதமாக இந்த வசனத்தில் ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய ரப்பை சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லலை. அப்படி சொல்லலை. நான் சொன்ன விளங்கிச்சா? அந்த குர்ஆன் வசனத்தை இப்படி மொழிபெயர்த்தா பிழை இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய ரப்பை சார்ந்திருங்கள் என்று மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பு பிழை இல்லை. ஆனால் அந்த வசனத்தில் ஒரு நுணுக்கம் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்வதன் மூலம், எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்? எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்? கற்றுக்கொள்றதா கற்றுக் கொடுக்கிறதா? கற்றுக்கொள்றதானே ஃபர்ஸ்ட். இல்லை, அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப், வேதத்தை கற்றுக் கொடுத்து கற்பதன் மூலம். கற்றல்ல எத்தனையோ வழிமுறைகள் வகைகள் இருக்கிறது. அதொன்று நாங்கள் படிக்கிற காலத்தில் படிக்கிறது, இன்னொன்று படித்து கொடுக்குற காலத்தில் படிக்கிறது. இந்த வேதத்தை படித்து கொடுத்து படிங்க. படிக்கிறதுக்காக படிக்க வேணும் என்றதான் அந்த வசனத்தில் இருக்கிற நுணுக்கம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேதத்தை படித்து கொடுத்து கொண்டே இருங்க. உலகம் எப்படியும் இருக்கட்டும், அசத்தியம் உலகத்தில் ஆர்ப்பரிக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்க. அதன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கற்றுக்கொள்ற போஷன் நிறைய இல்லை, மாறி நடக்கும். அப்போ இந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யதார்த்தத்தை எங்களுக்கு உணர்த்துகிற விதமாக சொன்னாங்க. அல் ஜிஹாது மாதின் இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் இந்த போராட்டம் என்றது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. எனவே நெருக்கடி ஓயாது. நெருக்கடிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு வழி நெருக்கடிகளிலிருந்து ஓடுறதல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய ஆலோசனைகள் சொல்றான். அதிலிருந்து நான் 2 பொறுக்கி எடுத்தேன். ஓடாம வேலை செய்யணும். இந்த நெருக்கடிகளை பார்த்து பயப்படப்படாது. இப்போ இங்கே நான் நினைக்கிறேன், இந்த அண்மையில் இலங்கையில் நடந்த சில பிரச்சனைகளுக்கு தானே எல்லாரும் பயந்து போய்கிறான். எல்லாரும் பயந்து நடுக்கி கொண்டிருக்கிறான். சரி, இன்னும் பெரிய ஒரு விஷயமா அதை பேசுறாங்க. என்ன நடக்கும் என்று அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆவலோடு இருக்கிறாங்க. அந்த செய்திகளை பரிமாறுறாங்க. சரி இல்லை, நெருக்கடி வந்து கொண்டு தான் நிற்கும். ஓய்மா, நாங்கள் ஒரு நெருக்கடியிலிருந்து தப்ப நினைச்சா இன்னொரு நெருக்கடி வந்து கொண்டு தான் இருக்கும். அது முடிஞ்சன்ற கதை இல்லை. என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நெருக்கடியான உலகத்தில் எங்களுக்கு ஏழுமான அந்த இடங்கள் எல்லாம், எங்களோட சக்திக்கு உட்பட்ட எல்லா இடங்கள்லையும் அனைவருமாக அமைதியை நோக்கி வாரத்துக்கான வழிமுறைகளை கையாளணும். இந்த குர்ஆன் வசனத்தை பலர் பல மாதிரி
விளங்கப்படுத்திக்கிறாங்கன்ட்டு அப்படி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் விளங்கப்படுத்திக்கிறாங்க. யாயுள்ளதின் ஆமன் வந்து ஹுலூஃபி சில்மி காஃபா ஒலா தத்தபியோ ஹுத்துவாதி ஷைத்தான் இன்னஹு அதுவும் முபீன். சில்ம் என்று இந்த வசனத்தில் ஒரு சொல் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில்ம் என்ற ஒரு சொல், இந்த சில்ம் என்ற சொல்ல இஸ்லாம் என்றுதான் எல்லா முஃபஸிர்களும் ஏறத்தாழ குறிப்பிட்டிருக்கிறார். சரி, ஆனால் சில்முக்குரிய அந்த சில்ம் என்ற சொல்லுக்கான கருத்தை தேடி பார்த்தா இஸ்லாம் என்று அதுக்கு ஒரு விளக்கமாக தான் அது சொல்லணுமே தவிர சில்ம் என்ற அமைதி தான். அந்த சொல் விளக்கத்தை எனக்கு இன்னைக்கு தந்து கொண்டிருக்க டைம் இல்லை, அமைதிதான். ரசூலுல்லாஹ்வோட நகர்வை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முக்கியமான காலப்பகுதி ரசூலுல்லாஹ்வோட வரலாற்றில் இருந்திருக்குது. ஒன்று மக்கா, மற்றது மதீனா. அது 2 தான். 3வது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் வாழ்ந்தில்லை. மக்காலையும் மதீனாலையும் ரசூலுல்லாஹ் கையாண்ட உத்திகள் இருக்குது தானே. மக்காக்குள்ளேயும் மதீனாக்குள்ளேயும் அமைதியை பாதுகாக்கிற உத்திகளை ரசூலுல்லாஹ் சீரியஸாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்துக்கிறான். மக்கால பலவீனமான ஒரு நிலை, பலவீனமாட்டா இனி இல்லை, அதை ரசூலுல்லாஹ்வே மூமிங்களே மக்கால அவங்களோட நிலைமையை முஸ்தத்ஆஃபீன் தான் குர்ஆன் சொல்லுது. எல்லா பக்கங்களாலேயும் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு நிலை அவர். ஆனால் அந்த சூழலில் முஸ்லீம்களை அமைதிப்படுத்தி எந்த சந்தர்ப்பத்திலையும் கை நீட்டுறதுக்கோ அல்லது எதிரிகளோடு ஒரு முரண்பாட்டுக்கோ போகிறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதிக்காமல், உள்ளக முரண்பாடு வராமல், ஒரு பக்கத்தால் பிரச்சனை வந்தாலும் கூட கவனமாக நகர்த்தி கொண்டு போய்க்கிறாங்க. குஃபு ஐதியக்கும் வக்கீமு ஸலாம், கையை நீட்ட வேணாம், தொழுங்கும். வஸ்தாயினு பி சபரி வஸ்ஸலாம், அப்படி ஏலாட்டி ஹபஷாவுக்கு போங்க. இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் பொறுமையாக இருங்கோ. இது அந்த முழு சமூகத்தையும் இந்த குர்ஆன் வசனத்தை இப்படியும் விளங்க வேணும் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பார்த்தால் என்று ஒரு எண்ணம் வருது. சீராவை படித்தா மூமீன்கள் இந்த சில்முக்குள்ளே போகிறதல்ல, இருக்கிற சூழலையே சில்முக்குள்ளே கொண்டு வரணும். அதை செய்ய வேண்டியது ஈமான் கொண்டவங்க தான். அதனால தான் அவங்கள பார்த்து அல்லாஹ் விழிக்கிறான் போலே. ஈமான் கொண்டவர்கள் எடுக்கிற அந்த உத்தி இருக்குதே, தங்களோட சூழலை பலர் நெருக்கடி தான், மக்களை நெருக்கடி, மக்களை திரும்பின பக்கமெல்லாம் நெருக்கடி. ஆனால் அந்த நெருக்கடியை கூட்டுறதுக்கு தங்களோட பக்கத்தால் ஒரு சின்ன பொறியும் கூட வந்துடப்படாத என்றத்தில் ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க கடைசி வரை. அது பல இடங்களில் அவங்கள பாதுகாத்தது. ஷேப் அபி தாலிபில் அவங்கள பாதுகாத்தது. தாயிஃபுக்கு போய் திரும்பி வார நேரம் அந்த சமூகத்தை அது பாதுகாத்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி ஆக்கள் மக்கா விட்டு போகிற நேரம் இல்லை நீங்களாம் இருக்கணும் என்று அவங்கள கூட்டி கொண்டு வந்து திரும்பவும் நீங்கள் இருந்த இடத்துல வாழுங்கன்னு சொன்னது முஸ்லீம்கள்ல குறைஷிகள் தான். சரி, இதை டீப்பாக படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நெருக்கடி மிக்க உலகத்தில் எப்படி நகர்றது. மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹ் ஆட்சியை கையில் எடுத்துக்கொண்டு தான் அங்கே போகிறது. பவர் ரசூலுல்லாஹ் கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் அங்கே மக்கால இருந்ததை விட மோசமான ஒரு சமூகம் ஒன்று இருக்குது, அதுதான் யூதர்கள். யூதர்கள்னு சொன்னாலே போதும் தானே உங்களுக்கு, மற்ற சொல்ல தேவையில்லை. அவங்கள என்ன செஞ்சாங்க? வசீகத்துல் மதீனா மூலமாக ஒரு யுத்தம் இல்லாத, சத்தம் இல்லாத, கத்தி இல்லாத, ஆயுதம் இல்லாத ஒரு சூழல் ஒன்றை நாங்கள் கிரியேட் பண்ணி எல்லாரும் அவங்களோட உரிமைகளை அனுபவித்து மற்றவங்களுக்கு துன்பங்கள் தொல்லைகள் இல்லாமல் வாழுவோம் என்ற ஒரு நிர்வாக முறை சில்முக்குள்ள அந்த முழு மதீனாவின் ரசூலுல்லாஹ் கொண்டாங்க.
ஆனால் பிரச்சனையான ஆக்கள் யாரு? யூதர்கள். இந்த மக்காவை மதீனாவை கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் அமைதி என்ற அந்த கன்செப்ட்ல இருந்து வெளியே வச்சு பார்க்கல. ரசூலுல்லாஹ் யுத்தம் நடத்தினது எல்லாம் மதீனாவுக்கு வெளியில தான். உடன்படிக்கையை மீறினதுனால யூதர்களோடு அவங்க யுத்தம் செய்ய வேண்டி வந்தது, அல்லது அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டி வந்தது. அது முழு உலகமும் அங்கீகரிக்கிற விஷயம். அது அந்த காலத்தில் சர்வதேச நடைமுறை. அதுக்கு நோ அப்ஜெக்ஷன். இப்போ நாங்கள் எங்களோட நாட்டில் என்ன செய்யணும், எங்களோட உலகத்தில் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் யாரோட இந்த 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 உலக மோதல்கள் உருவாகாமல் யாரோட எப்படி மிச்சம் கவனமாக நடந்திக்கிறாங்க? தங்களோட எங்கட நாட்டில் இருக்கிற அடுத்த சமூகங்கள் இருக்குது, அவங்க குறைஷிகள் மாதிரி இல்லை, யூதர்கள் மாதிரி இல்லை. எவ்வளோ நல்லா, எவ்வளோ நல்லா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நெருக்கடி மிக்க உலகத்தில் அந்த வேலையை நாங்கள் செய்யலை. அதெல்லாம் நெருக்கடி கூடுது, அதெல்லாம் நெருக்கடி கூடுது. மதீனால வசீகத்துல் மதீனா, மதீனா சாசனத்தினூடாக அந்த யூத சமூகத்தை ஒரு உலக மோதல் இல்லாத ஒரு சூழலுக்குள்ள கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது என்னண்டா, ஒரு சிறந்த நிர்வாகம் உண்டு அங்கே நடக்கணும், அங்கே வர பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட மத உரிமைகள் அந்த சாசனத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை அவங்க அனுபவிக்கணும். அப்போ அந்த சாசனத்தின் மூலம் மத உரிமைகளை கொடுத்து மதமாக அதை நீங்கள் வச்சோ. பொது வாழ்க்கைக்கு வந்தால் நாங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான சூழலுக்குள்ள எங்களை கொண்டு வந்து கொள்வோம். இது நான் நினைக்கிறேன் ரசூலோட வரலாற்றில் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜி முஸ்லீம்கள்ட்ட இன்றைக்கு இல்லை, லோக்கல்லையும் இல்லை, சர்வதேசத்துலேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. இப்படி ஒரு விஷயம் தெரியா. நெருக்கடிகள் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அதாவது டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறவங்க யாரோ, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த உத்தியை கையாண்டால் இந்த நெருக்கடி மிக்க உலகத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாதை ஒன்றை போட்டு மெல்ல நகர்ந்து கொண்டு போகலாம். இதை மிச்ச தூரம் உதாரணங்களோட நடைமுறைகளோட விளக்கணுமானா அப்படி விளக்குறதுக்கு எனக்கு அவகாசம் போதாது. இன்னொன்று இருக்குது, வலவுலா தஃப்உல்லாஹி நாஸ பஅதஹும் பிபால் லஃபஸதத்தில் அர்த் வலாக்கின் அல்லாஹ் து ஃபத்லின் அலல் ஆலமீன். மனிதர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காட்டி இந்த பூமியில ஃபசாது மலிஞ்சிரும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் மீது, உலக மக்களின் மீது கருணை உள்ளவர்களாக இருக்கிறான். கருணை உள்ளவர்கள்னா யாரை கொண்டோ யாரை ஒரு குரூப்பை வச்சு இன்னொரு குரூப்பை அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணுறான். அதுக்கு சுன்னத்து ததாஃபுன்னு சொல்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜியையும் நாங்கள் கையாளணும். எது? உலகத்தில் ஒரு சாரார் இன்னைக்கு தஃப்உல்லாஹி நாஸ் பஅதஹும் பிபால் என்று தான் அல்லாஹ் சொல்லிக்கிறார். தஃப்உல்லாஹி நாஸ் பஅதஹும் பிபஅதில் முஸ்லிமீன்னு சொல்லலை. முஸ்லீம்களால் அந்த எதிரிகளை தடுக்கிறேன்னு சொல்லலை. அப்படி சொல்லலை. மனிதர்களில் சிலரை கொண்டு சிலரை எல்லாம் தடுக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் சினாரியோவை பார்த்தா நல்லா விளங்குது. இன்றைக்கு உலகத்தில் பொல்யூஷனுக்கு எதிராக போராடுறது முஸ்லீம்களா? பலஸ்தீனர்களுக்கு உரிமையை கொடுக்கணும்னு போராடுறது முஸ்லீம்களா? சகோதரர்களே, இன்னொரு குர்ஆன் வசனம் இருக்குது, குல்லமா அவுகது நாரன் லில் ஹர்பி அத்ஃபஅஹா அல்லாஹ். போர்த்தீய மூற்ற போதெல்லாம் எத்தனையோ போர்த்தீகளை அல்லாஹ் அணைச்சி விடுறான். அல்லாஹ் அணைக்கிறான். யாரை வச்சு? நான் நினைக்கல,
இந்த காலத்தில் பிரச்சனைகள் முஸ்லீம்களால் தடுக்கப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க தான் தீமைக்கு எதிராக அதிகமாக போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. உலகத்தில் அதுக்கண்டு அமைப்புகள் உருவாக்கி வச்சுக்கிறாங்க, எக்கச்சக்கமான காசுகளை செலவிடுறாங்க. நான் முஸ்லீம்களை குறை சொல்லலை. இது அந்த சுன்னத்து தந்தாஃபு அல்லாஹ் இந்த உலகத்தில் பிளான் பண்ணிக்கிற ஸ்டைல் தானே. அது யாரையும் வச்சு எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? அதில் நாங்களும் சங்கமிக்கணும். எங்கெல்லாம் தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கிற சக்திகள் இருக்கிறதோ அவங்களோட சேர்ந்து இந்த சுன்னத்து தந்தாஃபு தீமையை விதைக்கிறவங்களை வளர்க்குறவங்களை நேரடியாக அவங்களோட முட்டாமல் மோதாமல் இன்றைக்கிற அந்த சாத்வீகமான வழியில் உலகத்தில் தீமைகளுக்கு எதிராக போராடுற அந்த சக்தியாக நாங்களும் மாறணும். இந்த உலகத்தை சுமரிக்கல வாழ்கிற சூழலை எல்லாருமா சேர்ந்து அமைதிக்குள்ளே கொண்டு வர்றது, உலகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக போராடுற சக்திகளோடு சேர்ந்து சாத்வீகமாக நாங்களும் போராடுறது. சாத்வீகமாக வன்முறைகளை கையாண்டல்ல, நாங்களும் போராடுறோம். அப்போ இந்த ரெண்டாலையும் இது இந்த குர்ஆனுக்குள்ளேருந்து எங்கட இந்த நெருக்கடி மிக்க உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு என்ன வழி? சிலாக்கள் கேட்குறாங்க, இன்றைக்கிற உலகத்தை ஒன்று செய்யலை இல்லையா? என்ன செய்யணும்? எங்கட கையில் என்ன ஈக்குது? நெசந்தானே, எங்கட கையில் என்ன ஈக்குது? ஒன்றும் இல்லையா? தேய்க்குது வழிகாட்டுற குர்ஆன்ல. இதை செய்யலதா? இது அழகா செய்யலும். நாங்கள் இருக்கிற சூழல் எல்லாருமா சேர்ந்து அமைதிக்குள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்யணும். ஈமான் கொண்டவங்களை பார்த்து நல்லா இது சொல்கிறான். வலவுலா தஃபுல்லாஹி நாசபாதவும் இபால், அதை ஈமான் கொண்டவங்களை பார்த்து சொல்லலை. அதெல்லாம் ஏற்பாடு. உலகத்தில் யாரையும் அல்லாஹ் வச்சுக்கிறான். எதுக்கு? அதையும் அல்லாஹ் வலாக்கின் அல்லாஹ் அது ஃபத்லின் அல்லல் ஆலமீன் அப்படி அல்லாஹ் வச்சுக்கிறது இந்த உலகத்தாருக்கு அல்லாஹ் செஞ்சுக்கிற ஒரு பெரிய அருள் கிருபை. முஸ்லீம் அல்லாதவங்க இன்றைக்கு அந்த அணியில் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அவங்களோட சேரணும். எங்கள் நாட்டில் முஸ்லீம் அல்லாத பலர் கேட்குறாங்க, இந்த நாட்டில் இருக்கிற எந்த அநியாயத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. முஸ்லீம்களோட பிரச்சனை என்று ஒன்று வந்தால் மட்டும்தான் முஸ்லீம்கள் கூடுறாங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, ஹர்த்தால் நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்புறாங்க. முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வரணும். ஏன் ஆதமுடைய மக்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் பேச தேவையில்லையா? குரல் கொடுக்க தேவையில்லையா? அதுக்கு அந்த பிரச்சனைகளுக்காக போராடுறவங்களோட அணி சேர தேவையில்லையா? குர்ஆன் ஒரு வழிகாட்டல் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கு. ஸோ நெருக்கடி மிக்க இந்த உலகத்தில் நாங்கள் வாழையிலும் இப்படி வேலை செஞ்சால், நான் இதை தியரிட்டிக்கலாக சொல்லலை, முழு அளவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லலை, 100% ப்ராக்டிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லலை, இதுகளை கொஞ்சம் நஞ்சமாவது செஞ்சு பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன எக்ஸ்பீரியன்ஸோடு தான் சொல்கிறேன். உண்மையிலே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழேன். திக்ரிலிருந்து, தொழுகையிலிருந்து, நோம்பிலிருந்து அல்லாட வழிகாட்டல்களை எங்களோட உள்ளத்தில் வச்சு அதுக்கு ஒரு பாரம் வெயிட் ஒன்று கொடுத்து உலகத்தில் இப்படி நாங்கள் வாழ்கிற ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணணுமெண்டா நிச்சயமாக நாங்கள் அடுத்த சமூகங்களுக்கு நிறைவை கொடுக்கணும். அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு தந்திக்கிறான். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வாய்ப்பை முஸ்லீம் சமூகம் அல்லாமல் வேறு யாரும் பெறல.
இதை முஸ்லீம் சமூகம் தனக்குள்ள வச்சு மூடி மறைச்சிட்டு அவங்களும் இதை பார்க்காம அனுபவிக்காம உலகத்துக்கும் இதை கொடுக்காம இருக்கிறது ஒரு துரோகம். துரோகம். அந்த வேலையை செய்யப்படாது. நிறைவான உள்ளத்தை பெறுறதுக்கு இதுதான் வழி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இஜ்திமாக்கள் நடத்துறது சமூகத்தை திருத்துறதுக்கு அல்ல, திருந்தோணுமென்ற எவையான செயற்படுத்துறது. ஒரு இஜ்திமாவால் திருத்த இயலாது. இங்கே பேசப்பட்ட இந்த கருத்துக்கள் வாழ்க்கையாக மாறுமெண்டா அது ஓவர் நைட் ஒரு இரவில் ஒரு பகலில் அந்த சேஞ்ச் வராது. அது காலம் எடுக்கும். ஒரு மரம் வளர்கிற மாதிரி அது மெல்லத்தான் வளரும். ஆனால் அந்த இந்த இஜ்திமாவில் ஏற்படுற விழிப்புணர்வு எங்களை அப்படியான ஒரு திசை நோக்கி திருப்புமாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் காட்டுற அந்த வழியில் ரசூலுல்லான முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி கொஞ்சமாவது நகர முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நிறைவான உலகம் இல்லை, நெருக்கடி மிக்க உலகம்தான் இது. ஆனால் நிறைவான ஒரு உள்ளத்தை பெற்று வாழுகின்ற, நிறைவான உள்ளத்தை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கின்ற அந்த பாக்கியசாலிகளாக நாங்கள் என்றும் இருப்போம். அந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். இத்தகைய ஒரு நிறைவான உள்ளத்தை உருவாக்குற, பெற்றுக்கொள்கிற, அடுத்தவருக்கு காட்டி கொடுக்கிற, அதுக்காக வழி சமைக்கிற, திட்டம் போடுற அந்த 2வது அணி இருக்குதே, அந்த அணியில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நாங்கள் அதுக்கு கண்ட்ரிபியூட் செய்கிற மனிதர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு, அதிலிருந்து எங்களுடைய கவனங்கள் வேறு வேறு திசைகளில் திரும்பாமல் எங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவோடும் விடை பெற்றுக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இந்த உலகில் என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் அதற்கான தீர்வினை இஸ்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கிறது. அதனை இந்த உலகத்திலே இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி நிரூபித்தும் காட்டியிருக்கின்றது என்ற கருத்துக்களை சபையோருக்கு வழங்கி சென்ற இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் முன்னைய நாள் அமீரும் தற்போதைய சென்டர் ஃபார் இஸ்லாமிக் தோட்ஸின் சேர்மனும் ஆகிய அன்பிற்குரிய ஆசான் உஸ்தாத் ஹஜுல் அக்பர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஆம், நேரத்தினை கருத்தில் கொண்டு நாம் இறுதி நிகழ்வுக்கு செல்கின்றோம். இந்த நிகழ்வின் அடுத்த அங்கமாக இருப்பது முடிவுரை வழங்குவதற்காக அழைப்பது SLICயின் பிரசிடென்ட் சகோதரர் ரிஸ்லான் ஃபாரூக் அவர்களை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் இஸ்தன்னா பி சுன்னத்தி இலா யௌமித்தீன். எனது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் முன்னைய நாள் அமீர் உஸ்தாத் ஹஜுல் அக்பர் அவர்களே, கண்ணியத்துக்குரிய எமது இன்றைய இந்த நிகழ்வின் பேச்சாளராக இங்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய கலாநிதி ரவுசேன் அவர்களே, எனது அன்புக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் சுபசோபனமான சலாத்தை கூறியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னர் நீங்கள் கேட்ட அந்த 2 உரையினும் தொடராக ஒரு சில விடயங்களை உங்களிடம் ஞாபகப்படுத்தியவனாக இந்த அமர்வை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று இது ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு தான். 2 மணித்தியாலங்களில் எங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை மாற்றுவதென்றால் அதற்கு ஒரு சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை, ஒரு படிமுறையான ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்திற்கு மனிதன் உட்படும் பொழுதுதான் அவனோட நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த நிலைப்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றம்தான் அவனை ஒரு கொள்கையின் பால் உறுதியாக வாழ வைக்க உதவுகிறது. வாழ்க்கையை பற்றிய ஒரு நிலைப்பாடு அன்றைய ஜாகிலிய காஃபிர்களிடம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்க்கை பற்றிய அந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைத்தார்கள். எனவே எங்களுக்கு ஒரு விஷனுடனான வாழ்க்கை தேவை என்றால்,
ஒரு தூர நோக்குடைய வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்றால், அமைதியையும் நிம்மதியையும் இந்த உலகத்தில் சுவைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்றால், எமது நிலைப்பாடுகள் மாற வேண்டும். ஏனென்றால் அமைதியான உள்ளம் படைத்தவர்களுக்குத்தான் சுவனம். யாருக்கு சுவனம்? அமைதியான உள்ளம் படைத்தவர்களுக்கு. யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி. சாந்தி அடைந்த அமைதி அடைந்த உள்ளம் படைத்தவர்களைத்தான் அல்லாஹு தஆலா என் பக்கம் விரைந்து வாருங்கள், நான் உங்கள் மீது திருப்தி கொண்ட நிலையிலும் என் மீது நீங்கள் திருப்தி கொண்ட நிலையிலும் சூனத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என அல்லாஹு தஆலா அழைப்பதை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே மறுமையில் மாத்திரமல்ல, அமைதியான உள்ளம் படைத்தவர்களாக இந்த உலகத்திலும் நாங்கள் வாழ வேண்டும். அந்த அமைதியை மனித உள்ளங்களில் விதைப்பதற்கான வழிகாட்டல் தான் இந்த அல் குர்ஆன், இந்த அல்லாஹு தஆலாவின் வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் என்பதை நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். வழிகேட்டில் இருந்த சமூகத்தை நேர்வழியின் பால் கொண்டு வருவதற்கும், அந்த சமூகத்தை வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் மாற்றுவதற்கும் அனுப்பப்பட்ட அந்த தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தவர்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவதற்கு நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மூன்றே தான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேத வரிகளை ஓதி காண்பிக்க வேண்டும். வயுஸக்கீஹிம், அவர்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ளங்களுக்கு ஒரு விஷனை கொடுக்க வேண்டும். உள்ளங்களை பால்படுத்தக்கூடியவற்றிலிருந்து உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும். அது எப்படி தெரியுமா? வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய கிதாபையும் அல் குர்ஆனையும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் கற்றுக் கொடுப்பதனூடாக அதனை செய்ய வேண்டும். எனவே ஒரு படிமுறையான ஒரு மாற்றத்திற்கு நாங்கள் உட்படுவதற்கு ஒரு படிமுறையான ஏற்பாடு எங்களுக்கு தேவை. அப்படி ஒரு ஏற்பாட்டின் ஊடாகத்தான் அதனை செய்ய முடியும். நேற்று ஒரு உரையில் நாங்கள் கேட்டோம், உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த அந்த சமூகத்தில் இருந்த ஒரு 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 வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. எப்படி தெரியுமா? அடுத்து என்ன குர்ஆன் வசனம் வரப்போகிறது, நாளை அல்லாஹ்வுடைய என்ன கட்டளை வரப்போகிறது, நாளை மறுதினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை சொல்ல போகிறார்கள் என்று ஒரு வகையான ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் அந்த சமூகம் வாழ்ந்தது. இளைஞர்கள் மட்டுமல்ல, யுவதிகள் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா ஏற்கனவே சொன்னது போல எழுத படிக்க தெரியாமல் இருந்த உம்மி சமூகம் அது. அந்த சமூகத்தில் வயோதிபர்களிடமும் அந்த ஆர்வம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வளர்ப்பு தாய், அவரது தாயின் சேவகியாக இருந்து பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வளர்ப்பு தாயாக இருந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வரலாற்றை பார்க்கும் பொழுது 8 வயது தான் அவர் வயதில் அதிகமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தனது மரணம் வரைக்கும் சென்று குசலம் விசாரித்து வருவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள், நலம் விசாரித்து வருவதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரை சுகம் விசாரிக்க செல்கிறார்கள். அந்த தாய் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் விட்டு அழுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு சொல்கிறார்கள், தாயே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர் தானே, அல்லாஹ்வின் தூதரும் மரணிக்கத்தானே வேண்டும். அந்த தாய் நிறுத்திவிட்டு சொல்கிறார், யா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே, நீங்கள் நினைக்கிறீர்களா நான் அல்லாஹ்வின் தூதரின் மரணத்தை இட்டு அழுகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? இவர்கள் சொன்னார்கள், அப்படி இல்லை என்றால் நீங்கள் எதற்கு அழுகிறது, ஏன் நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 8 வருட மூப்பு என்றால் அன்னளவாக அந்த தாய்க்கு 70-71 வயது இருக்க வேண்டும். எங்கட கால்குலேஷன் படி பார்த்தால் அந்த தாய் சொல்கிறார், நான் அதற்கு அளவில்லை.
அல்லாஹ்வுடைய வேத வரிகள் இந்த பூமிக்கு வருவது நின்றுவிட்டு என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்ப்போம். 70 வயது நிரம்பிய ஒரு தாய்க்கு இருந்த உணர்வை பற்றி யோசித்து பார்ப்போம். எனவே அது இன்றைக்கும் முடியும். அந்த வேதம் இன்றும் எங்களுடைய கைகளில் இருக்கின்றது. அந்த தூதரின் சுன்னா என்றும் எங்களிடம் இருக்கிறது. எந்த மாறுபாடும் இல்லாமல் இருக்கிறது. அதே 100% பியோனஸுடன் இருக்கிறது. ஆனால் அதிலே நாங்கள் அந்த விதத்தில் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளைத்தான் காண முடியவில்லை. அல்லாஹ்வின் அருளை கொண்டு அப்படி ஒரு ஏற்பாட்டை நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறோம். 10 வாரங்கள் அடுத்த வாரம் எப்பொழுது வரும் என்று எங்களிடம் சகோதரர்களும் சகோதரிகளும் கேட்பார்கள். ஏன் கிழமைக்கு 2 பாடங்கள் உங்களுக்கு நடத்த முடியாதா என்று கேட்பார்கள். அது இந்த கோர்ஸ்ல டிசைன் பண்ண ஆட்களுடையோ இந்த கோர்ஸை செய்த ஆட்களுடைய திறமை அல்ல. இந்த மார்க்கத்தோட பியூட்டி, இந்த மார்க்கத்தின் ஆழ அகலங்களை அறிவுக்கு படுகின்ற விதத்தில் ஒரு மனிதனுக்கு விளங்க முடியும் என்றால் இந்த மார்க்கம் உள்ளத்தை தட்டும். இந்த மார்க்கத்துக்காக உங்களை அர்ப்பணிப்பதற்கு நீங்கள் தயாராகுவீர்கள். அதுதான் இந்த மார்க்கத்தின் சுவை. அதனைத்தான் அந்த சஹாபாக்களும் அதற்கு பின் இன்று வரை வாழ்கின்ற அந்த நல்லடியார்களும் சுவைத்த சுவை அதுதான். எனவே அன்பின் சகோதர சகோதரிகளே, அவ்வாறான ஒரு ஏற்பாட்டை SLIC உங்களுக்கு செய்து இன்றைக்கு 2000க்கு மேற்பட்ட சகோதரர்களும் 500க்கு மேற்பட்ட சகோதரிகளும் பயன்பெற்றிருக்கிறார்கள். முஆயித் பாடநெறி என்று இந்த மார்க்கத்தின் ஆழ அகலங்களை தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு சுருக்கமாகவும் தருவதற்கு நாங்கள் 10 வாரங்களை கொண்டு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அதில் ஆண்களுக்கானதும் சகோதரிகளுக்கான அடுத்த பாடநெறி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மிக விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த பாடநெறிகளில் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனை ஏற்கனவே முடித்த சகோதரிகளுக்கான பர்சனல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவ்வாறாக பர்சனல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 என்றும் ஃபேமிலி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் என்றும் குடும்பமாக நீங்கள் இருந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தின் இந்த அமைதியை உங்களது குடும்பங்களிலும் சுவைப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே இந்த ஏற்பாடுகளிலிருந்து நீங்கள் பிரயோஜனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுவனாக நாங்கள் இன்று எமது சகோதரர்கள் மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அந்த ஏற்பாட்டில் பங்கு பற்றிய அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டவனாக இங்கே இந்த சீட்டுகளில் கொஞ்சம் ஒரு குறைபாடு ஏற்பட்டதனால் அசௌகரியங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமாயின் அதற்கு மன்னிப்பு கோரியவனாகவும் இன்ஷா அல்லாஹு தாலா நாங்கள் இந்த அமர்வை முடிவுக்கு கொண்டு வர நினைக்கின்றோம். மேலும் உங்களுக்கான இராப்போசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சகோதரிகளுக்கான இராப்போசனங்களையும் சகோதரர்களே பெற்றுக்கொள்ளுமாறும் அந்த பின்னால் உள்ள அந்த என்ட்ரன்ஸின் ஊடாக உங்களுக்கான இராப்போசனங்கள் வழங்கப்படும் என்பதனையும் ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒரு முறை அந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கி அவனது மார்க்கத்துக்காக வாழ்ந்த அந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா எங்களையும் எங்களது குடும்பங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக என வேண்டியவனாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். SLICயின் பிரசிடென்ட் அவர்களுக்கு நேரத்தினை கருத்தில் கொண்டு முடித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த உரைகள், இந்த இஜ்திமா நெருக்கடியான ஒரு உலகில் நிறைவான உள்ளத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தந்திருக்கும் என்ற உணர்வோடு குறைகள் ஏதும் நடந்திருப்பேன் அது எங்கள் புறம் இருந்து வந்ததும், நிறைகள் அனைத்தும் வல்ல ரஹ்மானின் புறம் இருந்து வந்ததும் என்று கூறி முடித்துக்கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.